சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா இல்ல ரெண்டுக்கு வேணுமா இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. விசிக தனியா பிரிஞ்சு வந்துட்டாங்கப்பா. திமுக கூட்டணியை உடைச்ச போட்டாச்சு. இதுக்கு மேல இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் கிடையாது அப்படின்ற தகவல் வெளியே வந்திருக்கு. விசிக தனியா போட்டிடுறதுன்றது ரொம்ப தெளிவா அங்கீகரிக்கப்பட்டு சொல்லிட்டாங்க. என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். வணக்கம் மக்களே. விசிக இது வரைக்கும் திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியவே வரமாட்டோம். இந்த திமுக கூட்டணி அமைச்சதுல இப்போ அமைச்சிருக்க இந்த கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்த கூட்டணி அமைச்சதுல பெரும் பங்கு வகிச்சது விசிக தான். இதை என்னைக்குமே உடைக்க மாட்டோம், நாங்கள் என்னைக்குமே உடைச்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திருமாவளவன் அவர்கள் இன்றைய தினம் தனித்தே போட்டியிடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அது தமிழ்நாட்டில் இல்லை, எங்கன்னா பாண்டிச்சேரியில் அவங்க தனியாக போட்டிடுறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. 3 தொகுதிகளில் தனியாக போட்டிடுறாங்க அப்படின்றது ஒன்று வந்துருச்சு. இவங்க தனியாக போட்டிடுறாங்க அப்படின்னா திமுக தனியாக போயிட போதா, அப்போ கூட்டணி உடஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே கூட்டணியில் இருக்க போகிறதாவும் 3 தொகுதிகளில் மட்டும் தனியாக போட்டிடுறதாவும், இவங்க போட்டியிடாத மற்ற 27 தொகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த எல்லா தொகுதியிலையும் இவங்க போய் ஆதரவு தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். சரி, இப்போ தனியாக வந்ததுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் போட்டிட்டு இருக்காங்க. அந்த போட்டிட்டு அதெல்லாம் இவங்களுக்கு கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அப்படின்ற சூழல இந்த வாட்டி 3 தொகுதிகள் வேணும், இல்லை அதிகமான தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இழுபறியாவை தொடர்ந்து இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் எப்படி இழுத்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி அங்கே பாண்டிச்சேரிலையும் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை இழுத்துக்கிட்டே இருக்கிறதுனால கூடிய சீக்கிரம், அதாவது ஒரு நாட்களில் முடிய போகிற இந்த சூழலில் இப்படியே போயிட்டு இருந்தால் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு இவங்க 3 தொகுதிகளில் தனியாக போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையும் விட்டுட்டு அந்த 3 தொகுதிகளையும் போட்டியிட இவங்க தயாராகிட்டாங்க. இதே சூழலில் தான் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருக்கு, அங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லா தொகுதியிலையும் 30 தொகுதியிலையுமே எங்கெல்லாம் திமுகவும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்களோ அதே எல்லா இடத்துலையுமே நம்ம காங்கிரஸும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்படி இவங்க பண்ணியிருக்கிற இந்த சூழலில் அப்போ திமுகவுக்கு ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய விதமாக இது ஒரு வார்னிங் கொடுக்குற விதமாக அது இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள அது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. பாண்டிச்சேரியில் அதுக்கான வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. பாண்டிச்சேரியில் வெறும் இப்போ இந்த இங்கே இருக்கிற மாதிரியான இந்த 4 முனை போட்டி மாதிரி இல்லாமல் நிறைய புதிய கட்சிகள் உருவாகி இருக்கு. நம்ம இங்கே அண்ணன் விஜய் அவர்கள் தோன்ற மாதிரி அங்கேயும் விஜய் அவர்கள் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி தயாராக இருக்காரு. எல்லாத்துலேயுமே தனித்தே போட்டி அப்படின்ற போது நேற்று ஒரு கட்சி ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதநேய கட்சி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆதரவுகளை பெற்று அங்கே வாக்கு பெறுவாங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் பெரும் வரவேற்பு இருக்கு. பாண்டிச்சேரியில் போய் பொய்யா பேசிக்கிட்டு இருந்தாரு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, உடஞ்சுது. எங்க போனாலும் பொய்யா பேசுறாரு. அங்க இருந்தும் ஒரு ஆதரவு கிடைக்குமா அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்புல இருந்தது. எப்படியோப்பா கிடைச்சிருச்சுப்பா ஒரு ஆதரவு. இங்க ஒரு கூட்டணி பிரிஞ்சு வந்தாலும் அங்க ஒரு கூட்டணி சேர்ந்துருச்சு, அது ஒரு பெரிய ஆதரவு கிடைச்சிருச்சு அப்படின்றாங்க. அதே சமயத்தில் அந்த பாண்டிச்சேரியில் இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு நிர்வாகி உழைச்ச எங்களுக்கு எதையுமே கொடுக்க மாட்டாங்க, எங்களை விட்டு புஷியானதை ஒழிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய கங்கணம் கட்டிட்டு திரிகிறாரு. புஷியானது இருக்கிற வரைக்கும் நாங்கள் உருப்பிட முடியாதுன்னு. பாவம் அவர் அங்கே தான் வியாபாரம் நடத்தினுங்கிறாரு புஷியானது. அவர் அந்த இடத்துல ஒழிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவார்? சரி, அந்த மூலயமா தான் ஏதோ கட்சிக்கு நிதி திரட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒரு தொகுதிக்கு 5 கோடி 6 கோடி 10 கோடி வரைக்கும் கேட்குறாங்களப்பா. இப்படி பணம் இருக்கிறவங்க மட்டும் திடீர்னு பிஜேபியிலேருந்து வந்தவங்க எங்க இருந்தோ வந்தவங்க எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்கிறாங்க. ஆனால் அடிமட்டத்திலேருந்து உழைச்சி வந்தோமே, எங்களுக்கு எங்கே, எங்களுக்கான சட்டம் எங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த அவர் இறங்கி ரோட்டில் இறங்கி கத்த ஆரம்பிச்சிட்டார், போராட ஆரம்பிச்சிட்டார், செய்தியாளர்கள்லாம் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி இவருங்க சூழலில் இருக்கிற நேரத்தில் இன்னொரு பக்கம் எல்ஜேகே அப்படின்னு ஒரு லட்சிய ஜனநாயக கட்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர் தான் அந்த கட்சியோட தலைவராக இருக்காரு. அவர் தான் முதல்வர் வேட்பாளராக போட்டியிடுறாரு. அவர் இடையில இந்த என்ஆர் காங்கிரஸோட கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வாய்ப்பும் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணியோட போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி போய் நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா என்ஆர் காங்கிரஸ் இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய அவரு நான் வெளில வந்துருவோம்பா அப்படின்றத எடுத்து தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க வெளியில் வராங்களா இல்லையா அப்படின்ற பெரிய இது இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒன்றா இருந்து போட்டிடுறாங்க அப்படின்ற தகவல்லாம் வந்திருக்கு. ஆனால் திடீர் கடைசி நேரத்தில் என்ன மாறும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அப்படி கடைசி நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவாக தான் விசிக இன்னைக்கு எடுத்திருக்க முடிவு. 3 தொகுதிகளில் தனியாக போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உசுடு, நெட்டப்பாக்கம், உழவர்கரை அப்படின்ற இந்த 3 தொகுதியில், இதில் உழவர்கரையில் ஆல்ரெடி முன்னாடியே அவங்க போட்டிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 3 தொகுதிகளில் தனித்தே போட்டியிட போகிறோம். நாங்கள்
நாங்கள் போட்டியிடாத மற்ற 27 தொகுதிகளில் திமுகவுடைய அந்த கூட்டணிக்கு வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்க போகிறோம், திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஆதரவு தெரிவிக்க போகிறோம். எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ காங்கிரஸும் எல்லா இடத்துலையும் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, திமுகவும் பண்ணியிருக்காங்க, திமுகவுடைய கூட்டணியும் பண்ணியிருக்கு. இப்போ இது ரெண்டுத்தில் யாருக்கு இவங்க போய் ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதே பாண்டிச்சேரியில் இன்னொரு பக்கம் இந்த திமுக கூட்டணியில் பெரிய இன்னொரு பலமாக இருக்கக்கூடிய சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அவங்களும் தனித்த போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தனித்த எல்லா இடத்துலையும் போட்டியிட போகிறோம் அப்படின்றதையும் உறுதிபட சொல்லியிருக்காங்க. ஆனால் அது போட்டியிட போகிறாங்களா இல்லை கடைசி நேரத்தில் திமுக கூட போய் சேர்ந்துருவாங்களா அப்படின்றத நம்ம காத்திருந்தான் பார்க்கணும். இல்லை இதை தனித்து போட்டியிடுறேன்னு சொன்ன திருமாவளவன் கூட சேர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைஞ்சு போட்டியிடுமா அப்படின்ற பெரிய பரபரப்பு நம்ம தமிழ்நாட்டில் தான் ஏகப்பட்ட பரபரப்பை கிளப்பியிருக்காங்கன்னு பார்த்தா அங்கே இதுக்கு மேலே பரபரப்புக்கு மேலே பரபரப்பாக சேர்ந்துருக்கு. ஆனால் ஒரே ஒரு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கள் ஐயா அந்த வேலையை பார்த்துருக்காரு. நாங்கள் மற்ற இடத்தெல்லாம் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அங்கே பிரிஞ்சு வந்த மாதிரி தமிழ்நாட்டில் பிரிஞ்சு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பெரிய கேள்விக்குறி தான் இருக்குது. பிரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா நேற்று வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுக்கு 6 கண்டிப்பாக வேணும், 6 நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அவர் நேற்று 5 தொகுதியை வாங்கின்னு கம்முன்னு வந்துட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த வேலையை பார்த்துருப்பாங்க. ஆனால் கொடுத்த உடனே ஒரு மாதிரி சைலண்டாக வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க தான் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஆனால் எப்படியாச்சும் போராடி நம்ம எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்த, அதாவது கூட்டணிக்குள்ளேயே போராடிக்கிட்டு இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 6 வாங்கிடுவாங்க, பரவாயில்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சாலும் அதெல்லாம் இல்லைப்பா 5 தான் முடியாதுன்னு ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருந்து 5 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போன வாட்டி பார்த்தீங்கன்னா 6 தொகுதிகளில் நின்னாங்க, 6 தொகுதிகளில் 4 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. அந்த தொகுதிகள் ஜெயிச்சதுக்கப்புறம் ஓகே போன வாட்டி நீங்கள் தோத்துருக்கீங்களே அப்படி ஒன்று காரணம் காட்டியே அதை ஒன்று குறைச்சிருப்பாங்க போல. ஆனால் இவங்களும் விடாப்படியாக இருந்து 1 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க, 4க்கு 4 இல்லாமல். இப்போ இந்த வாட்டி 5க்கு 5 ஜெயிச்சு காட்டுங்க, அடுத்ததில் வேணால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல. பாண்டிச்சேரியில் இவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக போட்டியிடறன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் அதே மாதிரி தனித்து போட்டியிட போகிறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இவங்க எப்போ தனியாக வருவாங்க, தனியாக வந்து போட்டிடுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அந்த கட்சிக்குள்ள இருக்கிற தோழர்கள் கிட்ட இருக்கு. ஆனால் அதுக்கான புறச்சூழலும் அகசூழலும் இப்போ இல்லை. ஒருவேளை அவங்க வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அண்ணன் விஜய் மாதிரி யாராச்சும் ஒருத்தரை கிளப்பி விட்டுருவாங்க, அவங்க வெளியே வர மாட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் அப்படியே ஒரு கட்டத்தில் முன்னாடி சீமான் அண்ணன் இருந்தார் இல்லையா, இப்போ அவர் அப்படியே அடங்கிட்டே வந்துட்டாரு. இப்போ அவருக்கு வந்து சும்மா போன போக்கில் இருக்கிற அந்த ரெகுலர் அந்த உணர்ச்சி பொங்க நாடு கெட்டு போச்சு அப்படின்னு உணர்ச்சி பொங்கக்கூடிய தமிழர் மக்களே அப்படின்னு திடீர்னு பொங்குது இல்லையா உணர்ச்சி, அவங்க எல்லாம் போய் ஓட்டு போட ஆரம்பிச்சிடுறாங்க, புது ஓட்டர்ஸாக இருப்பாங்க. இப்போ அந்த ஓட்டையுமே வந்து விஜய் அவர்கள் திருடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருந்துச்சு. ஆனால் ஷூட்டிங் எடுத்ததுக்கப்புறம், ஷூட்டிங் தான் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்குமா, திர்ஷா கூட நான் சுற்றினதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குமானா பெரிய கேள்விக்குறியில் வந்து அது நின்றுருச்சு. அதே மாதிரி விசிகாவும் தனியாக வரணும், விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து இடதுசாரி கட்சிகளான இது எல்லாமே தனியாக வந்துடணும் திமுகவிலிருந்து அப்படின்ற பல எதிர்பார்ப்புகள் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, அவங்க தனியாக வராங்களோ இல்லையோ, அதை சுற்றி பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் அப்புறம் அந்த ஊடகவியலாளர்கள் எல்லாருமே இதில் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அப்படி சப்போஸ் அவங்க பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு பெரிய ஆபத்து என்னென்னா, இப்போ ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கிறாரு, அண்ணன் விஜய் அவர்கள் புதுசாக வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியான அதிமுக படுத்தே விட்டானையா அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. இப்போ ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையே இங்கிருந்து அங்கே டெல்லிக்கு தான் போய் வராங்க, ஒரு வழியாக பேசி முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் போக இன்னொரு பக்கம் என்னாச்சுன்னா புதுசாக ஒரு கட்சி உருவாகி இருக்கு. அது என்னன்னா நம்ம சின்னம்மாவுடைய கட்சி ஒரு பக்கம் உருவாகிருக்கு. அவங்க கூட போய் ராமதாஸ் ஐயா சேர்ந்துருக்காரு. இப்போ மாம்பழ சின்னம் இந்த எனக்கு சந்தேகம் என்னென்னா, மாம்பழ சின்னம் ஐயாவும் வாங்குவார், இவரும் 2 பேரும் போட்டி போட்டுருக்காங்க. இப்போ அதில் ஒரு கெடுபிடிக்கு வந்துடும், எலெக்ஷன் கமிஷன் வந்து நின்றோம். சப்போஸ் 2 பேருமே போட்டிடலான்னு சொல்லிட்டாங்கன்னா யாருக்கு ஓட்டு போடுவாங்க, குழப்பமாயிடாது. சரி போட்டிடுறாங்களா இல்லையான்றது நம்ம காலப்போக்கில் அவங்க தெரிஞ்சிடும், எங்கே போய் இவங்க போட்டிடுறாங்கன்ட்டு. இவங்க 2 பேரும் போய் விஜய் கூட சேர்ந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்காமலையா இருப்பார், ஆட்சியிலே அதிகாரத்துலையும் பங்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பங்கு தரேன்னு சொன்னவங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டவங்க பாண்டிச்சேரியில் பிரிஞ்சுட்டாங்க. பாண்டிச்சேரியில் பிரிஞ்சவங்க தமிழ்நாட்டில் பிரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஐயா, பார்த்து பேசி முடிச்சு விடுங்க. ஏன்னா இழுத்துட்டு இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரைக்கும் இன்றைக்கி கொண்டு வந்துட்டீங்க. விசிகா கண்டிப்பாக ரெட்டை இலக்கில் முடிவில் நிற்கிறாங்க. ஆனால் 6க்கு கம்மியாக வரமாட்டேன்ற ஒரு பெரிய முடிவில் இருக்காங்க. இந்த முடிவுகள் எப்படி வரும், எப்படி முடியும் அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும். எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையும் முடிச்சு விட்டு அந்த பக்கம், அதாவது பாண்டிச்சேரியில் எலெக்ஷனை முடிச்சு விட்டு சீக்கிரம் வந்து நமக்கும் எலெக்ஷன் நடத்திடுங்க, அதுக்குள்ளே பதட்டமாகவே வச்சுருக்காங்க நம்மளை.
சரியா? நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்றத மறைமுகமா கமெண்ட்ல சொல்லிட்டு போடுங்க. நன்றி.